மேம் வணக்கம் மேம். இப்போ விஜயகாந்த் சார் வணக்கம். மறைவு வந்து சினிமா பிரபலத்துல எப்படி அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு? ரொம்ப அதிர்ச்சியே ஏற்படுத்திருக்குங்க. ஓகே. நல்ல மனுஷன், ஒரு நட்சத்திரம் சாய்ந்து விட்டது. என்ன பண்ண முடியும்? நல்லவங்க தான் கடவுள் சீக்கிரம் கூப்பிடுறாரு. Yes. இஸ் such a nice person. அவரு மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரணும் நான் வேண்டிக்கிறேன். நான் அவரோட 2 படம் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அதிக படங்கள் நான் அவரோட நடிச்சதில்லை. Okay. இருந்த வரைக்கும் அவரை பற்றி கேள்விப்பட்டது வரைக்கும் எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருந்திருந்தா அவர்கிட்ட போய் நான் கேட்டிருந்தா என் பிரச்சனை சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனா கேட்கிற சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கல. பல பேர் அவரால் பயனடைஞ்சவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, Yes. இன்னும் உனக்கு இங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க விஜயகாந்த் சார் கிட்ட போகலான்னு சொல்லிட்டு. நம்ம அப்போதைக்கு உதவினாவே நம்ம விஜயகாந்த் சார் தானே உதவி அப்படின்னாவே. ஆமா 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 உணவு அளிக்கிறதுல இருந்து எல்லாமே. ஆமா ஆமா அவருக்கு அந்த ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சுட்டாரு இண்டஸ்ட்ரியில அவர். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூங்க. அவர் குடும்பத்துக்கு என்னோட இரங்கல். டீப் கண்டலன்சஸ். மேம் வணக்கம் மேம். வணக்கம். மேம் இப்போ விஜயகாந்த் சார் இறப்பை பத்தி உங்களுடைய கருத்து எப்படி மேம்? அவருடைய நீங்க பயணிச்சிருக்கீங்களா? அவங்கள பேசியிருக்கீங்களா? கண்டிப்பா அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர். அதாவது யாருக்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹெல்ப். அதே மாதிரி நடிகர் சங்கம் ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கும்போது அவர் எடுத்து அந்த கட்டிடம் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சவர் ஒருத்தர். அதனால அது எல்லா நடிகர்களுக்கும் பலன் அடையும் அப்படின்ற ஒரு இதுல ஒரே மாதிரி எல்லாரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாரு. இது ஏ கிளாஸ் ஆர்டிஸ்ட், பி கிளாஸ் ஆர்டிஸ்ட், சி கிளாஸ் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரே மாதிரி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒருத்தர். அவர் கூட நான் ஏகப்பட்ட ஷோஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டார் நைட்ஸ்க்கு போயிருக்கோம் நாங்க. ஸோ அவ்வளோ அழகா பார்த்துப்பாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டைமிங் கொடுத்து நீங்க இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட். அது ரொம்ப அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அவரோட லாஸ்ட் டைரக்ஷன் மூவி, ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் மூவி நான் அந்த கோரியோகிராஃப் பண்ணியிருக்கேன். அவரோட ஒர்க் பண்ணும்போது அப்படியே ரொம்ப அற்புதமா பார்த்துப்பாரு. எங்க போனாலும் நம்ம பத்திரமா கூட்டு வருவாரு. அந்த மாதிரி லைக் ஹிஸ் அ வெரி வெரி ஜென்யூன் பர்சன். எல்லாருக்குமே என்ன சொல்றது, ஹெல்ப்னா இம்மிடியட்டா அது பண்ணக்கூடியது சார். இந்த அவரோட லாஸ் என்ன சொல்றது, ஃபுல் கம்ப்ளீட் இண்டஸ்ட்ரியே ஒரு ஷாக்ல தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் அவர் இருந்தபோது எவ்வளோ பண்ணியிருக்காருன்றது எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்கெல்லாம் விட்னஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இன்னைக்கு எல்லாருமே ஹார்ட் ப்ரோக்கன். இன்னைக்கு ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க கிட்ட பேசும்போது அப்படியே கண்ணீர் அப்படியே அழுறாங்க, எல்லாருமே அழுறாங்க. ஸோ அதனால அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. இவங்க ஒரு கடைசியா ஏதாச்சும் பேசின வார்த்தைகள் இந்த சார் மீட் பண்ணும்போது மறக்க முடியாது இந்த வார்த்தைகள் ஏதாச்சும் இருக்கா மேம்? இப்போ அவரோட ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். நீ இன்னும் நல்ல பெரிய ஆளா வருவ அப்படின்றது தான். எல்லாரும் இந்த ஒரு பிளெஸிங், எல்லாருமே வளரணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அதனால அவர் எப்பவுமே ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எப்ப பார்த்தாலும் நீ இப்படி வளரணும், இன்னும் நல்லா நிறைய கோரியோகிராஃப் பண்ணணும், நல்லா நடிக்கணும் அப்படின்றது அவர் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஹெல்த் கொஞ்சம் டவுன் ஆனது போது எல்லாருக்குமே அது ஒரு வருத்தம். ஏன்னா பிகாஸ் இவர் எவ்வளவு பண்ணியிருக்காரு நடிகர் சங்கத்துக்கு அப்படின்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அந்த இடத்த இன்னும் ரீப்ளேஸ் பண்ண கூட முடியாத ஒரு அளவுக்கு நாங்க எல்லாரும் வருத்தமா இருக்கோம் அப்படின்றதுதான் ஒரு இது. அது யாருனாலையும் அந்த ஸ்பேஸ் எடுத்துக்க முடியாது. அது இட் இஸ் என்ன சொல்றது, ஹீஸ் லைக் அ காட் இல்ல. ஓகே, தேங்க் யூ மேம். தேங்க் யூ. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ விஜயகாந்த் சார் மறைவு பத்தி இப்ப எல்லாம் பேச பொருளாக இருக்கு. இப்ப விஜயகாந்தோட அவர் சாரோட நீங்க பயணித்த ஞாபகங்கள் ஏதாச்சும் இருக்கா மேம்? ஷேர் பண்ண முடியுமா? விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு ஒரு மீளவே முடியாத ஒரு ஒரு இழப்பு. தமிழ் திரையுலகத்துக்கும் சரி, தமிழ் அரசியலுக்கும் சரி, மிகப்பெரிய தலைவராகவும் எல்லாருக்கும் ஒரு உதாரண புருஷனாகவும் இருந்தார் அவரு. அவர் உதவி செய்து இன்னைக்கு தமிழ் சினிமால ஏராளமான பேர் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ் சினிமால பெரிய பெரிய பேர் இருக்கிறவங்க எல்லாருமே விஜயகாந்த் அவர்கள் தூக்கி விட்டவங்க தான். நான் அவங்களோட எங்க முதலாளிங்கிற படம் நடிச்சிருக்கேன்.
அதுல அவருடைய ஈகை குணத்தை என் கண்ணால நான் பாத்துருக்கிறேன். நடிகர் சங்கத்துல நடிகர் சங்கத்துல இருந்து முன்னேற்றம் கொண்டு போனது அவர்தான் அப்படின்னு நம்ம எல்லாம் நடிகர் சங்கம் கடன்ல இருக்கும்பொழுது எத்தனையோ பேர் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. அப்பெல்லாம் வந்து அதாவது எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் காலத்துல சிவாஜி அவர்களுடைய ஒரு முன்னெடுப்புல நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் நிறைய நடுவுல நிறைய இது போய் விஜயகாந்த் அவர்கள் காலம் வரை பெரிய கடன்ல போயிட்டோம் நாங்க. அப்ப இவர் வந்து ஒரே வார்த்தை, எல்லாரும் வரணும், அவ்வளவுதான். எல்லாரையும் வர வைச்சார். 2 கலை நிகழ்ச்சி நடத்தி ஃபுல் கடனையும் அடைச்சார். அவருடைய தலைமை பண்புக்கு எத்தனையோ சொல்லலாம். இதுல ஒரு ஒண்ணு இது, எல்லாரும் முடியாதுன்னு சொல்லும் போது அவர் முடிச்சு காட்டுவார். இப்ப அவரோட அரசியல் பயணங்கள் மேம், அவருடைய அரசியல் பயணம், அவருக்கு உடல்நிலை மட்டும் சரியா இருந்திருந்தா தமிழ்நாட்டுடைய ஒரு முதலமைச்சராக கூடிய வாய்ப்பு விஜயகாந்த் சாருக்கு இருந்தது. எல்லாரையும் எதிர்த்து, அது தனியா நின்று ஜெயிச்சதாக இருக்கட்டும், புரட்சி தலைவியை எதிர்த்து அரசியல் செய்யறதாகட்டும், இதெல்லாம் யாருங்க செய்வாங்க? கலைஞரோட பயணிச்சவரு, கலைஞருக்கு எதிரான களமிறங்குறாரு, ஜெயிக்கிறாரு. அதெல்லாம் யாரு செய்வாங்க? இது அவரை மாதிரி வராது, அவரை மாதிரி ஒரு அரசியல் பண்ணவும் வராது. நேர்மையான மனுஷன். அவரோட பில்டிங் மேல பிளைஓவர் கட்டிட்டாங்க, பயப்படவே இல்லையே, பயப்படவே இல்லை. எத்தனை பேருக்கு அவர் எத்தனை இன்ஜினியர்ஸ் உருவாக்கி இருக்காருமோ அவருடைய காலேஜ் மூலமா அவரு. அதெல்லாம் கருப்பு கர்ணனுங்க அவரு.